இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வேன் அங்கே மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. அவளுக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்கிறத விருப்பம் இல்லை போல். அவங்க ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டு ப்ளீஸ் என்னோட பாட்டி எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் கால் பண்ணி பேசுகிறா. அங்கே பார்த்தா கார்ட்ஸ் எல்லாருமே அவளை கண்டுபிடிச்சி வீட்டுக்குமே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் என்ன தைரியம் தான் நீ எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருப்ப, நீ கண்டிப்பாக இருந்தாலும் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், அவன் ரொம்ப அக்லியானவன், ஆல்ரெடி அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ மேரேஜ் நடந்துருச்சு, எல்லா ஒய்ஃபையுமே கொலை பண்ணிட்டாங்க, ஸோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என்னோட பொண்ணை நான் எப்படி பண்ணி வைக்க முடியும், என்னோட பொண்ணை வந்து நான் எப்படி மேரேஜ் பண்ணி வைக்க முடியும், அவளோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும், நீ வந்து உன்னோட பாட்டியை உயிரோட பார்க்கணுன்னு வந்து ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு பாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் வந்துட்டு சரி பண்ணிடுவேன், இந்த மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ் உங்களோட ப்ரைட் வந்துட்டு ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உங்களுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க, அவன் ரொம்ப அக்லின்ற மாதிரி வெளியே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோவோட நேம் வந்து லீசாவ். அவன் அங்கே மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ரூம்குள்ளே போகிறான். இவனோட மைண்டில் என்னென்னா அவங்க ஸ்டெப் மதர் இவனை கொலை பண்ணுறதுக்காக பொண்ணுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான். ஆல்ரெடி வந்துட்டு 4 பொண்ணுங்களை வேறு மேரேஜ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துறதில் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு வர்றான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பேச வந்ததுமே நீ வந்து என்ன ஐடியா பண்ணிட்டு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். அங்கே போஸ்ட் பண்ணியுமே நடந்துக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வேமா அங்கே ஒரு நீல எடுத்து அவன் கழுத்தில் குத்துனதுமே அவள் அப்படியே வந்து மயக்கமாயிடுறான். மாஸ்கை ரிமூவ் பண்ணி ஃபேஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்மளுக்கு என்ன இவன் ஃபேஸ் எப்படி இருந்தால் என்ன தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இவன் வேமா எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. அவ்வளோ ஈஸியாக நீ என்கிட்ட எஸ்கேப் ஆவையான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொள்றதுக்காக அங்கே அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலுமே அங்கே கார்ட்ஸ் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோவை இங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாய்சன் எதுவுமே கொடுக்க கிடையாது, உங்களை மயக்கமாக்குறதுக்கு தான் அந்த லேடி வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நீடிலன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, ஆனால் அந்த ஆள் வந்துட்டு இன்றைக்கி உனக்கு சங்குதான்ற மாதிரி வந்துட்டு அங்கே வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு பேசுனதுமே ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே வேமா அவள் கையை எப்படியோ வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஆள் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு அவள் அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. பிறகு இங்கே பார்த்தா இன்னொரு கார்ட்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வர ஆர்டர் போட்டுறாங்க போல். அங்கே அந்த ஆள் வேட்டிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயினோட சிஸ்டரும் அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கே நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னோட சிஸ்டர் ஒன்றை மாதிரி கிடையாது, அவளை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு என்ன சவுண்டு மேலே கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோவப்பட்டு அவனை பிடிச்சி ஆரஞ்சிட்டு நீ வந்துட்டு என்னை வந்து சீட் பண்ணிகிட்ருக்கியா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இவ கூட சேர்ந்து நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் நீ எப்பயும் நான் டச் பண்ண விட்டுருக்க, நீ எப்பயுமே ஒருத்தலாதவ தான், நான் உன்னோட சிஸ்டரை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவள் தான் எனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவளுமே ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்கா, என்ன நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்க, நீ வந்துட்டு அந்த லீயை போய் மேரேஜ் பண்ண போனேல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னை கட்டாயப்படுத்தி போர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு ட்ராமாவை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பற்றிலாம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அவன் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு உன் கூட சேர்ந்து இருந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த ஃபோட்டோவையுமே தூக்கி கீழே போட்டு அங்கே உடைச்சிடுறா. அதை பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறான். நீ வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு வேறு ஒருத்தையும் கூட போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன நடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ எல்லாம் ஒரு மனுஷன், நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க சிஸ்டர் வந்துடுறா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வந்து லீவை விட்டுட்டு வந்தேன்னா ப்ராப்ளம் ஆயிரும், நீ ஒழுங்காக அந்த ஆள்கிட்ட போகணும் திரும்ப அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே பின்னாடி ஏதோ ஒரு கார் வரவுமே ஹீரோயின் அங்கே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோட கார் வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கே இறங்கி வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து எஸ்கேப் ஆகி என்கிட்ட இருந்து ஓடுவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவன் யாருன்னே தெரியலை. வேமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தூக்கிக்கிட்டு அங்கே போனதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க 2 பேருமே பார்த்துட்டு லீ கூட வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் வேறு ஒரு பர்சன் கூட சுற்றிட்டு இருக்காளா, கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட்ட பார்த்தே இல்லை, அவள் ரொம்ப மோசமானவ, எப்படி
சீட் பண்ணிட்டு இருக்கா, இதே மாதிரி தான் உன்னையுமே சீட் பண்ணான்னு சொல்லிட்டு இன்னுமே அவன்கிட்ட வந்து நல்லா ஏற்றி விடுறா. பிறகு நம்ம ஹீரோவை வந்து அங்கே ஏதோ வந்து காப்பாற்றின பர்சன் நினச்சிட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு காசு இருந்தால் உனக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் வந்து டிரைவர் மட்டும்தான், எனக்கு எதுக்கு காசு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க ஸ்டெப் மதருக்கு வந்து எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டாங்க போல். அங்கே மெய்ட் வந்து அவங்ககிட்ட கொடுத்ததுமே அந்த லேடி ரொம்ப ஹாப்பியாக இடுறாங்க. இதை வச்சு கண்டிப்பாக நான் வந்து அவட்ட இருந்து அவனை பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்ததுமே என்னால் நம்பவே முடியல, இங்கே பாரு உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு உனக்கே சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சதும் நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவங்க தான் அந்த பொண்ணை எனக்கு மேரேஜே வந்து பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் அவளுக்கு எதிராகவே இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸ்டெப் மதர்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டதும் நீ அந்த லேடியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு வர சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அவளை போட்டு அடிக்க வேற செய்கிறாங்க. என்ன தைரியம் தான் நீ என்னோட பையன் சிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சனை தேடுவ அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது, அவர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணார், நான் வந்துட்டு ஒன்றும் தப்பாலாம் நடந்துக்கல அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே ரொம்ப அமைதியாக பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இந்த ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் எப்படி வந்து என் மேலே தப்பான பழியை சுமத்துவீங்க, அவன் வந்துட்டு ஒரு டிரைவர் மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு ஹீரோவுக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியலை. அப்போ அவங்க ஸ்டெப் அந்த என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே முடியை பிடிச்சி சண்டை போட்டதுமே அங்கே ஹீரோயினுமே வந்துட்டு முடியை பிடிச்சி அடித்து அங்கே உருண்டுட்டுருக்கா. ஹீரோ அந்த ஷோலாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிளாப்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் ஹீரோயின்கிட்ட வந்து பக்கத்தில் இவ வந்து எனக்கு தானே சொந்தம், நான் வந்து இவளுக்கு வந்து டீச் பண்ணிக்கிறேன், நீங்கள் யார் இதுக்கப்புறம் இவளை வந்து எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்து குழந்தைகள் தான் பேத்துக்கிட்டா என் பிளான் எல்லாமே சொதப்பிடும், ஸோ நான் சொல்கிறத எல்லாத்தையுமே நீ பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த மெயிலிட்ட வந்துட்டு அங்கே வந்து குழந்தைய வந்துட்டு பெற விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போனதுமே ஹீரோ வந்து என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்க, என்னோட ஸ்டெப் மதர் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க என்னை கொலை பண்ணுறதுக்கு, ஆனால் 2 பேரும் சேர்ந்து எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒன்றும் உங்கள் ஸ்டெப் மதர் சொல்லிலாம் வந்து இங்கே மேரேஜ் பண்ண கிடையாது, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் என்னோட ப்ரீவியஸ் ஒய்ஃபெல்லாம் எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா, அது எல்லாமே வந்துட்டு என்னோட ஸ்டெப் மதர் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க தான் அப்படின்றத சொன்னதும் ஆனால் நான் வந்து அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோங்க அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ணி அவன் பாட்டி கிஸ் பண்ணதும் கோவப்பட்டு அடிக்க போயிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்க, என் மேலே வந்துட்டு நீ கை வைப்பியா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இவன்ட்டு எஸ்கேப் ஆகணும் நான் வேறு வழி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீடில் எடுத்து குத்த போகிறா. திரும்பவும் செகண்ட் டைம் என்கிட்ட நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு அங்கே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு பயமாகிடுது, இவன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், இவனை வந்து கூல் பண்ணணுன்னா பேசாமல் அமைதியாக இருணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டேன். பாட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மிருக மாதிரி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இப்படி வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுற அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் நீ என்ன தைரியம் தான் எனக்கவே வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவியா அப்படின்ற சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். உண்மையை சொல்லு, என்னோட ஸ்டெப் மதர் சொல்லி தான் நீங்கள் வந்தேன், என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாது, ப்ளீஸ் நீங்கள் உங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கண்டிஷன் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து சரிப்படுத்த முடியும், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து அவனுக்கு அந்த நிதியில் வந்து குத்துனதுமே நம்ம ஹீரோ அப்படியே அங்கே வந்து மயக்கமாக எழுறான். பாட்டு அப்படியே தூங்கவுமே ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கா. அங்கே அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ என்ன நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அங்கே அவன் எதுவுமே வந்துட்டு பேச மாட்டான், ரொம்ப அமைதியாகவே இருக்கான். அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு யோசனையாக வந்துட்டுருக்கு எப்படி ஹோல் நைட் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீ என் மேலே நம்பிக்கை வச்சேனா கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து உன்னை சரிப்படுத்திடுவேன், ஸோ நீ அதுக்கு ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வைக்கணும், நீ வந்துட்டு மறந்து போய் என் மேலே சந்தேகப்படுற வேலை வைக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்னோட கிராண்ட்மாவை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவங்க பாட்டி வந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம், அது எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொன்னாங்க. பிறகு அங்கே ஸ்டெப் மதர்ட்ட அந்த மெய்ட் வந்து நேற்று நைட் 2 பேருமே ரூமில் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினை வர வச்சு அங்கே குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்காக மெடிசன்லாம்
ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து உன்ட்ட அந்த சாரி கேட்டுக்கிறேன். நேற்று கோவப்பட்டு நான் பாட்டு சண்டை போட்டுட்டேன். ப்ளீஸ் நீ இத வந்து குடிம்மா அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மெடிக்கல் இதில இருக்கவாசி அவளுக்கு எல்லாமே தெரியும் போல. பட் இருந்தாலுமே இந்த லேடி முன்னாடி வந்துட்டு எப்படி வந்துட்டு சொல்ல முடியும்? தெரியாத மாரியே வந்துட்டு அவளுமே அத ஓகேன்னு சொல்லிட்டு அங்க பாட்டு ட்ரிங்க் பண்ணிடுறா. அவங்க இன்னுமே வந்து சாரி கேட்டுட்டு அங்க ரொம்ப ட்ராமா பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயினுமே அவங்களுக்கு ஏத்த மாரி அங்க வந்துட்டு பேசிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, "அப்படின்னா அவ என் பேபிய பெத்துக்க விரும்பலைன்னா, அப்ப என்னோட ஸ்டெப் மதரோட சேர்ந்து தான் அவ ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம். கண்டிப்பா வந்துட்டு சும்மா விடக்கூடாது அவள. அவள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சாகணும். நீங்க விசாரிச்சு சொல்லுங்க." அப்படின்றத சொல்லிச்சு. ஹீரோவ பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அங்க வந்து பார்த்துட்டுருக்கா. அப்ப அங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி, "உன்னோட பாட்டிய திரும்ப அங்கருந்துமே மாத்திட்டாங்க. அவங்க ஒரு லெட்டருமே விட்டுட்டு போயிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட்டு என்ன மீட் பண்றதுக்காக வா." அப்படின்றத சொன்னதுமே, அங்க அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க கிளம்பி போயிட்டுருக்கா. அப்ப அங்க வெளிய இருந்தவங்க மெய்டு அது எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்ப அந்த டிடி அத எல்லாத்தையுமே யார்ட்டயோ மெசேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோயின்ட்ட அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. அவன் பாட்டி இப்படி காணாம போயிட்டாங்கன்றத சொன்னதும், "நீ ஃபர்ஸ்ட்டு லெட்டர குடு." அப்படின்றத சொன்னதுமே, பாட்டி வந்துட்டு மேரேஜ் இவளுக்கான விஷயம்லாம் தெரிஞ்சு, "நீ நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நீ என்னை பத்தி கவலைப்படாதன்னு" சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க உள்ள இருந்து அது எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எப்படி இவன் வந்து என்னை சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, வேகமா அங்க அவள்ட்ட போயிட்டு, "நீ என் கூட வான்னு" சொல்லிட்டு அங்க கோவப்படுறான். "என்ன தைரியம் தான் நீ என்ன சீட் பண்ணுவ?" அப்படின்றத சொன்னதும், "நீ நினைக்கிற மாரி கிடையாது. என்னோட பாட்டி திரும்ப காணோம்." அப்படின்றத அவ சொன்னதுமே, அப்ப அவங்க ஃப்ரெண்டு, "நீ இப்படிலாம் அவள வந்து ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு" சொன்னதும், அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இவ என்னோட ஒய்ஃப். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது. அங்க வந்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு. அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு மயக்கமாயிடுறா. ஹீரோயின் அவன் வேகமா அங்க வீட்டுக்குமே தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்தது முழிப்பு வந்ததும், "நீ என்ன விடு. நான் என்னோட பாட்டிய போய் தேடணும்." அப்படின்றத சொன்னதும், "நீ என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு எனக்கு தெரியாம நீ என்னை வந்து சீட் பண்ணிகிட்ருப்ப. என்னை வந்து நீ ஏமாத்துறியான்னு" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். "அப்ப நீ நினைக்கிற மாரி கிடையாது. அவன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன்." அப்படின்றத சொன்னதும், ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, "நீ எனக்கு மட்டும் தான் சொந்தமானவ. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ வந்து மறந்து போயிடுறன்னு நினைக்கிறேன். உன்னோட ஐடென்டிஃபை என்னன்னு" சொல்லிட்டு அங்க வந்து பேசினதும், "நீ தான் புரிஞ்சு தப்பா பேசிட்டு இருக்க. என்னோட பாட்டியை காணோம். ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ." அப்படின்றத சொன்னதும், "நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட பாட்டியை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை." அப்படின்றத அவன் சொல்றான். ஆனா நீ வந்து நான் சொன்னதை மறந்துடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக போறா. என்னன்னு பார்த்தா இவரோட வேலை தான் போல. பாட்டியை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இவ நம்ம ஹீரோவோட சேர்ந்து க்ளோஸ் ஆயிருந்தா தான் இவருக்கு வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ மரியாதையோட நான் சொல்றதை கேட்டு நட. நீ வந்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே வந்துட்டு அவனோட கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நீ எனக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலைன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்." அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மிரட்டுறாரு. "நான் ஏன் இப்படி பண்ணணும்? நான் அப்படி பண்ண மாட்டேன்னு" அவ சொன்னதுமே, "அதுக்கப்புறம் உன் பாட்டியை நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் சொல்கிறத கேட்டு நட. ஒழுங்கா நீ அந்த ஆள் கூட வந்து க்ளோஸாக இருந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கலைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட பாட்டியுமே கண்டிப்பாக செத்து போயிடுவாங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே மிரட்டிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறா. வேகமாக போயிட்டு அங்கே வீட்டில் லேப்டாப்பில் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோங்க வந்து விழுறான். "நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? எனக்கு தெரியாமல் எனக்கு அப்போ துரோகம் பண்ணுறியா?" அப்படின்றத சொன்னதும், "ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்." அப்படின்றத சொன்னதுமே, எதுவுமே கேட்காம அவளை அங்கே வந்து வம்பு பண்ணி எங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போயிடுறான். அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். "என்னை வந்து ஏமாத்தினேன்னா உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருந்து என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருக்க? எதுக்காக அப்படி பண்ண? யார் உன்னை அனுப்பி வச்சது?" அப்படின்றத சொன்னதும், "ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ. என்னோட அப்பா உன்னோட அந்த கான்ட்ராக்டோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலைன்னா என்னோட பாட்டியை சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான்" சொன்னதும், "நீ அப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி வேகமாக இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவனோட கையெல்லாம் ஒரு மாதிரியா வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரியா நடுங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், "நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிருவ. உனக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு." அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே பேபி பெற்றுக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது." அப்படின்றத சொன்னதும், "நான் சொல்கிறது தான் உண்மை. நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டால் தான் கண்டிப்பாக உனக்கு நல்லா இருக்கும். நீ இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் ஃபோர்ஸ் பண்ணி நீ இழுத்துட்டு போனேனாலும் நீ மயக்கமாயிருவ." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கினதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி
முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் வந்து உன்னை கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அவன் வெறி பிடிச்ச மாதிரி அவளை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுடுறான். ஹீரோயின் நீ மெதுவாக பண்ணி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் சுயநினைவு வருது. இப்போ நம்ம போய் பேசலாமா, உனக்கு உன்னோட ஆஃபீஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கலன்னா என்னோட பாட்டியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்னோட அப்பா மிரட்டினாரு. அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாகிருச்சு. கண்டிப்பாக நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியும், நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அங்கே அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாகிட்டு கையை கொடு அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப அங்கே பாசமாகவுமே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஆஃபீஸ்க்குமே அங்கே டீட்டெயிலாம் பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த கான்ட்ராக்ட்லாம் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சில எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தைரியம் தான் இந்த ஃபேமிலி இவ்வளோ காசுமே என்னோடய ஸ்டெப் மதர்கிட்டருந்து வாங்கிட்டு இன்னுமே என்னோடய ஒய்ஃபையுமே அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு போகிறான். அப்போ அவங்க ஃபாதருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. வாங்க உட்காருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ரொம்ப ரூடாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஆள் என்னை கொண்டு வந்தியான்ற மாதிரி அங்கே பார்த்துட்ருக்காரு. சிஸ்டர் நம்ம ஹீரோ அவங்க டச் பண்ணி பேசுனதும் என் மேலே கையெடு, என்ன தைரியம் தான் நீ இப்படி டச் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு டைம் பாட்டு போயிடுறான். அப்போ என்ன தைரியம் தான் நீ அந்த கான்ட்ராக்டை கொண்டு வராமல் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டை காமிச்சதும் அந்த ஆளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நீ என்னோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே ஆனால் அந்த கான்ட்ராக்டை பிடிக்கிறாங்க. ஃபோனை வெட்ட கொடுக்க சொன்னால் ஃபோனை கீழே தூக்கி போட்டுட்டு அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. அதை எடுக்க போனால் அங்கே போட்டு கையை நேரம் மிதிச்சிட்ருக்கா. நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு, நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட பாட்டியை நீ மீட் பண்ணிடுவேனா, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அங்கே போயிட்டுருக்கா. மழை வேற பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ அங்கே குடையில எடுத்துகிட்டு ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்தினதும் நம்ம ஹீரோயின் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்ருக்கு. இப்படி பாட்டியை என்னால் பார்க்க முடியாமல் போச்சு நான் ஃபீல் பண்ணதும் நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக உன்னோட பாட்டியை உன்னை மீட் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே பாசமாக பேசுகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவன் தான் பேசுகிறானே நம்ப முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரத்துக்கு அங்கே ரொம்ப பாசமாக நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஷென் போய் அவங்க சிஸ்டர் மீட் பண்ணதுமே அந்த வேன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் நம்ம நடக்கிறத விட பெரிய ஆளாக இருக்கா, ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணிட்டா, கண்டிப்பாக நீ எனக்காக அவளை ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பேபி அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டது தப்பான விஷயம், அவனோட பிஹேவியரை பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நீ அவன் கூட இருந்தேன்னா உனக்கு டேஞ்சர் ஆயிரும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன தைரியம் தான் நீ என்னோடய ஒய்ஃபை என்னை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அவன் சொன்னதுக்கு மீனிங் அது கிடையாதுன்னு சொல்லும்போது நீ உன்னோட ஐடென்டிஃபை என்னென்னு மறந்து போயிட்ட போல் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்படுறான். நீ எதுக்காக உன்னோட ஒய்ஃபை இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ரூடாக அங்கே பேசானதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் கோவப்பட்டானா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ நான் தான் கேட்பேன், நீ மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுமே அங்கேருந்து போனதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் திரும்ப நீ என்னை சீட் பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது பேபி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்டு நடப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை ஒரு வழியாக காம் டவுன் பண்ணிவிட்டு பட் அங்கேருந்து போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே அங்கே சில ஆளுங்களாம் அவளங்க பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணிவிட்டு தப்பாக பிஹேவ் பண்ணி அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே அங்கே ஆளுங்க சொல்லி தான் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு என்ன தைரியம் தான் என்னோடய ஒய்ஃப் மேலே இந்த மாதிரி கையை வைப்பீங்க, கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். அவனோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க் கீழே விழுந்துடுது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவனோட ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா ஆள் நல்லா தானே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. அப்படி ஏன் அக்லியாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா இது எல்லாமே அவங்க ஸ்டெப் மதரோட பையனோட வேலை தான் போல். அப்போ அந்த லேடி அங்கே மெய்ட் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அவங்க பையன் திரும்ப வர போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டு ஆமாம் என் பையன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனுக்கு சொந்தமாயிரும், நானும் என்னோடய பையனுமே நிம்மதியாக வாழ்வோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோயினாவே எங்கள் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டியா வா உட்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட பிரதர் திரும்ப வரப்போகிறான் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக உங்கள் பையனை அப்படி இப்படி அலைய விட்டுட்ருக்கீங்க, பேசாமல் நீங்களே அப்ராடுக்கு போய் உட்காந்துட வேண்டியதானே அங்கேயே அப்படின்றதுமே சொன்னதும், உன்னோட அக்லி பேஸை எப்படி நான் வந்து சரி பண்ணுறது, அதனால தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி ஒரு மாதிரியாக பேசுனதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி பாட்டியோட பர்த்டே வரப்போகுது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அங்கே வந்து ஃபேஸை பற்றியே பேசி இன்சல்ட் பண்ணதும் அவனோட கோவம் அதிகமாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு, நீங்கள் வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ எப்படி உனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. கூடிய சீக்கிரம் உன்னோட இல்னஸ் வந்துட்டு சரியாயிரும், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டுருக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ பாட்டியோட பர்த்டே வரப்போகுது, நம்ம 2 பேருமே ஹாப்பி கப்புள் மாதிரி அங்கே வந்து நடந்துக்கணும், தேவையில்லாமல் எதுவுமே வந்துட்டு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஓகேன்னு சொல்கிறா. பாட்டி ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் நம்ம சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் வந்து உன்னை லாக்அப் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதும், நீ இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே கோவப்பட்டுருக்கா. ஹீரோயினோட ஒய்ஃபை இன்னைக்கு யார் வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வந்துடுறான் போல் அங்கே வீட்டுக்கு. அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு தனியாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ நானும் சேர்ந்து ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஸோ வந்துட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட பேரில் மாற்றிடலாம், நீயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே ஹெட் ஆகிட்டேன்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பெரிய பிளானாக பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டியோட பர்த்டே அன்னைக்கு எப்படியாச்சும் நல்ல பேர் எடுத்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சீனில் ஹீரோயின் நாங்கள் அழகாக கிளம்பி ரெடி ஆகிட்டு நான் எப்படி இருக்கேன் பார்க்க அப்படின்ற சொன்னதும், டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஏதோ சொல்ல வந்ததும், என் மைண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீ பாட்டி ஏதாச்சும் பேசி வச்சு என் மைண்டை ரொம்ப அப்செட் ஆக்கிறாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட, பாஸ் மேடம் வந்து கிட்னாப் பண்ணது அவங்க சிஸ்டர் அவங்க பாய் ஃப்ரெண்டு தான், அதுக்கப்புறம் அவங்க பிரதரையுமே அந்த இடத்துல பார்த்துருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. எவிடன்ஸ்லாம் காமிச்சதுமே வந்து வராதுமா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான், நான் கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் அங்கே போனதுமே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு, வாவ் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாட்டிக்கு 2 பேத்துக்குமே தெரியும் போல். நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவன் நினச்ச மாதிரி ஸ்டெப் மதர் வந்து ஏற்பாடு பண்ண பொண்ணு கிடையாது நம்ம ஹீரோயின், பாட்டி ஏற்பாடு பண்ண பொண்ணு போல். ஸோ வந்துட்டு அவ்வளோ போய் இவ்வளோ நாள் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபுக்கெலாம் எப்படி என்ன நடந்துச்சோ அதே தான் உனக்கு நடக்க போகுது, நீ ரொம்ப ஹாப்பியெல்லாம் ஆக வேணாம் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதையோடு போயிரு இங்கேருந்து, இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே, என்னோடய வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை நிம்மதியாக இருக்க விடலான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனதும் இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. வெளியே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பிரதர் இருக்கான். அவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஆனால் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போனது, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஷேனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்து அங்கே சர்வ் பண்ணதுமே, இந்த ட்ரிக்கெல்லாம் ரொம்ப பழசானது, ட்ரக்கை கலந்து கொடுக்குறது அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதும், உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, நாங்களே ட்ரிங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணுறாங்க. திரும்ப இன்னொரு ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம்ல அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவன் மேலே அங்கே ட்ரிங்க்ஸை வந்து ஸ்லிப் ஆக்கி விட்டுட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி வச்சு விடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அதை எடுத்து குடிச்சிட்டு, சரி ஓகே இப்போ குடிச்சாச்சு நாங்கள் கிளம்பலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்குது, ட்ரிங்க்ஸ் வந்துட்டு 2 பேர் குடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் பாரு அவங்களுக்கு கண்டிப்பாக அசிங்கம் நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த ட்ரக் கலந்த ட்ரிங்க் அவங்க பாட்டு வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு அதை வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக வந்து ஜாலியாக இரு, இன்றைக்கி உனக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பாட்டியும் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டெப் மதர் பார்த்தா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையனுமே அங்கே வந்து விடுறான். அவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு பேசிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே பாட்டிக்கு அவ்வளோ கோவமாக இருது. என்ன தெரியும் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தாவே பிடிக்காது போல், கோவப்பட்டு திட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட போய் பிரதர் அப்படின்ற சைட் பேசினதுமே, மரியாதையோடு இருந்துக்கோ,
உனக்கு யார் பிரதர் வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஸ்டெப் மதருக்கு கோவமாயிருது. உன் முகம் இருக்க லட்சணத்துக்கு என்ன தைரியம் தான் நீ என்னோட பையனை பற்றி இப்படி இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருப்ப அப்படின்ட்டு சொன்னதும் உங்களோட ஐடென்டிஃபை என்ன நீங்கள் மறந்து போயிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே கோவப்பட்டுட்டு அந்த லேடி அந்த ட்ரிங்க்ஸை தூக்கி ஃபேஸில் ஊற்றிடுறாங்க. அப்போ அவங்க பையன் போய் அங்கே அந்த மாஸ்க்கை கழட்டி பார்த்தா அங்கே அடிபட்ட மாதிரியே இருக்குது. அவங்க ஸ்டெப் மதர் போய் நான் ஏதோ ஃபேஸ் ஏதோ சரி பண்ணிட்டானோ என்னமோ நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கான், இப்போ எப்படி இருக்கிறதா நம்மளுக்கு ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பாட்டி நீங்கள் கூடி சீக்கிரம் ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துருங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேன் என் குழந்தை கூட சேர்ந்து அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல். அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்து ரொம்ப லீக் ஆகிருது. இங்கே பாருங்களேன், இந்த பொண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் அது கூட அவங்க கூட சேர்ந்து இப்படி தப்பான உறவில் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு வீட்டில் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட அப்பாவோட மூஞ்சை பார்க்கணும் அந்தாலும் அசிங்கப்பட்டு போயிருப்பார்ல அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவேமா பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்து உனக்கு இவ்வளோ பெரிய வந்துட்டு ஹாப்பியாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு எப்படி வந்துட்டு ரீபே பண்ண போகிற அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவன் என்ன பேசுகிறான்னு புரிஞ்சுக்குது. வேமா ஓடிட்டு எனக்கு ஏன் இப்படிலாம் தோணிட்டுருக்கு, எனக்கு ஏன் வந்து அவனை பார்த்தா ஷை ஆகுதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் வந்துட்டு நீ என்னோட பாட்டி சூஸ் பண்ண பொண்ணுன்னு தெரியாமல் நான் உன்னை ரொம்பவே கஷ்டமாக்கிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன், உன்னோட லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு சொல்கிறான். வீட்டில் பார்த்தா அவங்க சிஸ்டரை போட்டு அவங்க அப்பா அடிச்சிட்ருக்காரு, என் மானத்தையே வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா, இது எல்லாமே அவளோட வேலை தான், அவள் தான் வேணும்னே பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாட்டியோட கிராண்ட்மா வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு சேஃப்டி பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே இப்படி பாட்டி வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு முக்கியமான பர்சனை போய் மீட் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க அப்பாட்ட இருந்து அங்கே கால் வந்துடுது. உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே சரி ஓகே இன்னைக்கு போய் இந்த ஆளை வந்து ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே கிளம்பி போகிறா. அங்கே போனதுமே நீ ஒழுங்காக வந்து மண்டி போட்டு உன்னோட சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ தானே இப்படிலாம் பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நான் இந்த தப்பும் பண்ணலையே, உங்கள் பொண்ணு இப்படி அசிங்கம் இல்லாமல் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே அங்கே கோவப்பட்ட இருந்தாலும் அடிக்க போனதும் என்ன தெரியும் தான் என் மேலே கையை வைப்போன்னு பார்ப்பேன், உன்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, ஆனால் நீ வந்து எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பேசுவேன் என்கிட்டன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் அந்தாலும் உடனே ஹார்ட்டில் வந்து பெயினான மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. உடனே அவங்க ஸ்டெப் வந்தார், உன்னோட பாட்டி வந்துட்டு என் கையில் இருக்காங்கன்றதை மறந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னதுமே உடனே அந்த ஆளுக்கு நெஞ்சோடிலாம் சரியாயிருது. அங்கே கால் பண்ணி விசாரிச்சா பாட்டி வந்து தூக்கிட்டாங்கன்றது தெரிஞ்சதுமே அந்த ஆள் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாரு. உடனே அங்கே வந்து திரும்ப ஒரு பிளான் பண்ணி அங்கே வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. நான் உன்னோட அப்பா தானம்மா, நீ வந்துட்டு எதுக்காக வந்து நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற, நீ வந்துட்டு மன்னிச்சிடணும் அப்பாவை அப்படின்ற சொல்லிட்டு உன்னோட அக்கா வந்திருக்கா பாரு, ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கொடு அப்படின்ற சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ஐஸ் வச்சு பேசலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்படி ட்ராமா பண்ணுறதெல்லாம் நான் நம்பிட மாட்டேன், உண்மையிலேயே உங்கள் பொண்ணை நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க நான் என்னோட அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் பார்த்தீங்களா இவள் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பிரிச்சுட்டு போக வந்திருக்கா, நான் சும்மா விட மாட்டேன்னு அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி முறிக்க விட்டா. யாரோட ப்ராப்பர்ட்டிஸ் யார் வந்து எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்னு சொல்கிறது, அது எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு என்ன கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கேருந்து போனதுமே அந்தாலுமே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்றாரு போல். நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக பாரு நான் இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்தாளுக்கு அங்கே தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ அவள் வந்துட்டு நீங்கள் எப்படி அவளுக்கு கொடுக்கலாம், எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்தமானது, எல்லாமே போச்சேப்பான்னு சொன்னதும் நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், அந்த ஜுவல்லரி தான் போச்சு, இல்லைன்னு வச்சுக்கோமே மொத்த சொத்துமே போயிடும், பாட்டியுமே பக்கம் கையில் இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்றாங்க. நீ வந்து வாய மூடிட்டு பேசாமல் இரு, இப்போ இதை பற்றி பெருசாக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோயின் அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணுறா. அப்போ பாட்டி நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உன்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன், வேணும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக மெடிசன்லாம் கொண்டு வர்றா. நான் வந்துட்டு இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும், அப்படின்னா தான் உன் உடம்பு சரியாகும், நீ இப்போ எனக்காக பண்ணியிருக்க ஹெல்ப்பை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு இந்த சாப்பிட்டா தான் நீ வந்து சரியாவ குடின்னு சொல்லிட்டு குடித்தா அது வந்துட்டு ரொம்ப கசப்பாக இருக்குது போல். அவனுக்கு அங்கே வாமிட்டே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வாயில் கை வச்சு முழுங்க அப்படின்றத சொல்கிறா. அவன் முழுங்கிட்டு நீ என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் நீ என்கிட்ட பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும்
ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து ஓடுறா. திரும்ப அங்கே வந்து அவன் கையில் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு போனதும் இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னென்ன சின்ன பிள்ளை நினச்சிக்கிட்டாலான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டை சேர்ந்து வெளியே வரும்போது அவங்க பிரதருமே அங்கே வந்திருக்கான். ஆனால் அவனை பார்த்துட்டு அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவன்கிட்ட எதுவுமே அவன் வந்து சரியாக பேசாமல் அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்து இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே பேசினதுமே அவங்களுமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா ஹீரோவை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பயம் போல். ஸோ வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கான். பிறகு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட வந்து அவன் மீட் பண்ணி பேசலான்னு வர்றான். பட் வந்துட்டு அங்கே மீட் இருக்கிறத பார்த்துட்டு அவன் அமைதியாக இருக்கவும் இவங்க ரொம்ப நம்பிக்கையானவ தான், நீ முன்னாடி பேசுன்னு சொன்னதும் இப்படி எல்லாருமே வந்து கையை உரிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறதுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக வந்துட்டு சும்மா இதுக்கப்புறம் விடக்கூடாது, இன்னும் அந்த மெடிசன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டதும் இன்னும் கொஞ்சம் மெடிசன் தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே இன்றைக்கி அவன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு சிக்கன் சூப்லாம் பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க. நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்குது அதுக்குள்ள எதில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வேணுனே அங்கே கீழே தள்ளி விட்டு அதை எல்லாமே கொட்டி போனதுமே அந்த லேடி அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி வந்து கோவப்படுறீங்க, நான் வந்து எதுவும் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ என்ன ஜஸ்ட் ஒரு சிக்கன் சூப் தானே, நான் வந்து திரும்ப ரெடி பண்ணிடுறேன் உங்களுக்காகன்னு சொன்னதும் அவங்க உடனே அதனால் ஒன்றும் கிடையாதுமா, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அங்கே வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், நான் அதனால தான் கோவமாயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட நீ வந்து என்னை மன்னிச்சிடணும், நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன், நீ கோவப்படாத, அதில் வந்து ஏதோ அந்த லேடி கலந்து கொண்டு வந்திருக்காங்க, உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ கேர் பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே கெட்டு போயிடுச்சு, அவள் அந்த வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே காதில் எதையோ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட நீ மேலே வந்து ட்ரெஸ் வச்சுருக்கே அப்படின்றத கேட்டதும் கண்டிப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும், நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்றத சொன்னதுமே இவன் ஹாப்பிட்டு அங்கே பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக எழுதிட்டு டக்குன்னு அங்கே வந்துட்டு டிக்கே மூடிடுறான். சரி ஓகே நீ உள்ளே போன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து வேகமாக அங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த மெய்டு தான் போல், அந்த லேடி அங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிருக்கவுமே நீ ஃபஸ்ட்டு என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இங்கே வந்து வர சொல் அப்படின்ற சொன்னதுமே அவளுமே அங்கே வந்துட்டு உடனே கிளம்பி வர சொல்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அவன் வர்றதுக்கு டைம் ஆகிடுமே என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லும்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக வந்து காரை வந்துட்டு அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. பிறகு அந்த மாஸ்க்கை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்கும்போது இல்லை நான் இதுக்கப்புறம் எல்லாரையுமே இப்படியே ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் நீ வந்துட்டு இவ்வளோ நாள் அப்புறம் ஏன் மறைச்சி வச்சுருந்தேன் இந்த விஷயத்தன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலான்னு தான் பண்ணேன், பட் வந்துட்டு இதுக்கப்புறம் அது தேவை கிடையாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இப்படியே வந்து ஃபேஸ் பண்ணணும், என்னோடய ஸ்டெப் மதரை நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது, அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றே ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட ஸ்டெப் மதர் வந்து கொடுத்த அந்த ட்ரிங்க் அன்றைக்கி குடிச்சு இல்லை இதனால் வந்து பேபி எதுவும் பிறக்காமல் போயிடுச்சுன்னா நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நீ எதுக்குப்பா இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டுருக்க, 2 பேத்துக்கு நடுவில் இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை, என்ன குழந்தை பிறக்காமல் போக போகுது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நேரடியாகவே போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே வேணா பாஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க பிரதருக்குமே அதை பார்த்துட்டு இவே இப்போ வந்துட்டு நல்லா மாறினா அக்லியாக இருக்கான்னு நினச்சா இந்த மாதிரி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஹீரோ வந்துட்டு நீ என்ன வந்து நான் இப்படி ஆகிட்டேன்னு பார்க்குறியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர் நான் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த லேடியை போட்டு அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க, ஒரு வேலைக்கு லாய்க்கில் நீ அப்படின்றத சொல்லி. அப்போ அங்கே அவன் சொல்லிட்டுருக்கான் அவன் இப்போ நல்லாவே ஆகிட்டாமா, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் வழி பண்ணணும், அப்படின்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு திரும்பவுமே வந்துட்டு இடியட் மாதிரி அங்கே யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோங்க உள்ளே போனதுமே ஹீரோயினை வேகமாக பிடிச்சி அங்கே மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீ எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு என்னை கொஞ்சம் நீ நல்லா வச்சு உட்கார விடு அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், என்னை பற்றி ரூமர்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, என்னோடய ஒய்ஃபெல்லாம் நான் கொலை பண்ணிட்டேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்களாவே என்னை பார்த்துட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் என்னது விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களா, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டில் வச்சு கொலை பண்ணுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணவே தானே அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா உன்னை பயமுடுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ண சொன்னேன்,
போகிறேன். நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அவ்வளோ ஈஸியால நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்ல முடியாதுப்பா. உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும், நீ வந்துட்டு உடனே ஓகேன்னு சொல்ல வேணாம். நீ கண்டிப்பாக வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்ணி சொன்னா போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே, உன்னை அவ்வளோ ஈஸியா நான் வந்துட்டு ஓகே சொல்லிருவேனா? பாரு உன்னை நான் எப்படி அலைய விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போறா. அப்புறம் நம்ம ஹீரோயின போட்டு அவங்க அப்பா அடிச்சிட்டு இருக்காரு. உன்னால நம்ம வீடே வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டா அவ, நான் என்ன பண்ணேன்? நீ வந்துட்டு என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட. இப்போ திரும்ப உன்ட்ட கேட்டா, நீ வந்துட்டு என்ன அடிப்பியா அப்படின்றத சொன்னதுமே, அந்த ஆளுக்கு அங்கே நெஞ்சு வலி வந்துட்டுருக்கு. அவங்க பொண்ணுமே அங்கே வந்துட்டு, இதுக்கு எல்லாமே காரணம் நீயும் உன்னோட அம்மாவும் தான். உன்னோட அம்மா வந்து ஒரு கேரக்டர்லெஸ். அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணும்போதே அந்த லேடி வந்து உன்னை கன்சீவாக இருந்தாங்கன்னு சொன்னதும், என்னோட அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசுறேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு சண்டை வந்துட்டுருக்கு. திரும்பவுமே அந்த ஆள் அடிக்க வரும்போது, அங்கே நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே அடிபட்டுருது. உனக்கு எதுவும் ஆகலைல அப்படின்றத சொல்லிட்டு, அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டுமே போக சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் உனக்காக ஹெல்ப் பண்ணணும்? நான் ஹெல்ப் பண்ணணும்னா என்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீ திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு. அப்படின்னா தான் நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோட்ட, நீ வந்து இப்போ அவங்க என்னோட அம்மாவை பற்றி தப்பாக பேசுனாங்க இல்லையா, அதை பற்றி நீ எதுவும் நினச்சிட்டு நீ அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சுக்காத. என்னோட அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ, நீ அதை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு நடந்து எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அவங்க, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த கூ தான். உன்னோட அம்மாவுக்கு அவங்க வீட்டோட தான் அங்கே அஃபேர் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு திரும்ப அங்கே மெடிசன்லாம் கொடுத்துட்ருக்கா. அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே, அதை எடுத்து அவள் வந்து வேகமாக படித்து பார்த்ததும், அங்கே வந்துட்டு அந்த ஃபேமிலியோட அவங்களுக்கு அஃபேர் இருந்துச்சுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, நம்ம வந்துட்டு உன்னோட உண்மையான அப்பா யாரோ அவங்கள போய் நம்ம மீட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ வந்துட்டு தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றும் புரியலை. அப்போ பார்த்தா அங்கே மிஸ்டர் கு வந்து இறங்கி வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அவர் ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. அவர் என்ன இந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் வந்து அங்கே அவங்க அம்மாவோட நேமை சொல்லி அங்கே இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அங்கே அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன அவளோட பொண்ணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், நீங்கள் தான் என்னோட உண்மையான அப்பான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறாரு. நானும் அவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு அப்ராட் கிளம்பும்போது என் கூட சேர்ந்து அவளையுமே வர சொன்னேன். ஆனால் அவள் ஃபேமிலினால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவளுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகி பேபியுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அந்த பேபியே இவரோட தான் போல். அவங்க கன்சீவாக இருக்காங்க. அதோட சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க பொம்மை பண்ணி. ஸோ வந்துட்டு பேபியை பெற்று கொடுத்ததுமே அவங்க இறந்து போயிட்டாங்க போல். அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை வந்து நரகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே அங்கே சொல்லி அங்கே கவலைப்பட்டதுமே அங்கே அவருக்கு ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு பொண்ணு கிடச்சிருக்கா. பட் வந்துட்டு எல்லாமே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. எனக்கு 2 பேருமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு விட மாட்டேன் உன்னை அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சாங் ஃபேமிலி உங்கள் பொண்ணை வந்துட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு மேலே கை வச்சா என்ன நடக்குன்றதை அவங்களுக்கு நான் காமிப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு அங்கே கோவையுமே கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே ஆனால் அவங்க பார்த்ததுமே கோவப்பட்டு கத்துறாங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்க? உன்னால தான் என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாட்டின்னு சொன்னதுமே அங்கே அவர் நீ டவுன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு, நீ வந்துட்டு என் பொண்ணு வந்து செத்து போகிறதுக்கு காரணமானவே, நீ வந்து ஒழுங்காக அவளை அப்போவே மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா அவளுக்கு இப்படியா இருக்குமா அப்படின்றத சொன்னதும், நான் தப்பு பண்ணிட்டேன் லைஃப்பில், நீங்கள் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இதை தவிர என்னால் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாட்டியை சமாதானப்படுத்துகிறா. அப்போ பாட்டி, நான் வாழ்க்கை ஃபுல்லாகவும் அந்த ஆளை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து உன்னோட அப்பா. நீ அவர் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம். நான் அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டாங்க. ஹீரோ, உங்க பார்த்தியா ஷாங் ஃபேமிலியை வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே பேங்க்ராப் பண்ணி விட்டாரு. ஏன்னா கோ ஃபேமிலியில் தான் அவங்களுக்கு அதிகமான கான்ட்ராக்ட் இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா வந்து அங்கே கோப்பட்டு கத்திட்டு இருக்காரு. நீ வந்து என் பொண்ணாக இருந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், எனது பொண்ணா? நான் வந்துட்டு உன்னோட பொண்ணு இல்லைன்றது உனக்கும் தெரியும், எனக்குமே தெரிஞ்சிருச்சுல, என்ன புதுசாக ட்ராமா பண்ணுற அப்படின்றத சொன்னதும் உடனே அவர் அங்கே வந்து கெஞ்சி கூத்தாட ஆரம்பிச்சிடறாரு. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா அப்படின்றத சொல்கிறாரு. சான்ஸ் கொடுக்கணுமா? சரி ஓகே,
என்னோட அம்மாட்ட இருந்து பறிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துருங்க. ஸோ நான் வந்துட்டு உங்கள மன்னிச்சு வந்து விட்டுறேன். உங்களது எல்லாத்தையுமே உங்களுக்கே திரும்ப குடுக்குறேன் அப்படின்றத சொல்றா. வீட்டுக்கு போனா அங்க வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் அப்புறம் பணம் எல்லாத்தையுமே அவர் உள்ள எடுத்து வச்சுட்ருக்காரு. "எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்கப்பா? எங்கள விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுமே, "மரியாதையா இங்கேருந்து போயிருங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்றத சொன்னதும், அவங்க 2 பேரும், "ஐயோ கடவுளே! நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே போச்சே." அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அவரு, "உங்களால தான் எனக்கு இந்த நிலைமை. நீங்க பேசாம இருந்து தொலைஞ்சீங்கன்னா எனக்கு இப்படி வந்திருக்குமா நிலைமை? இப்ப பாரு நான் நடுத்தெருவுக்கு வர வேண்டியதாயிருச்சு. நீங்க எப்படியாச்சும் போய் தொலைங்க." அப்படின்றத சொல்லிட்டு அவர் வேகமா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அதெல்லாம் குடுத்து சமாதானப்படுத்தலான்னு தான் அங்க வந்து முயற்சி பண்ணிட்டு, "நீங்க வந்து எப்படியாச்சும் போங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க எல்லாத்தையுமே குடுத்துட்டு, "நீ வந்துட்டு இப்ப ஹெல்ப் பண்ணுமா எனக்கு" அப்படின்ட்டு சொன்னதும், "நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீ என்னோட அம்மாவோடது தானே திரும்ப எனக்கு குடுக்குற. கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுமே, ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அங்க பின்னாடியே போயிட்டுருக்காரு. "நீங்க வந்துட்டு இப்ப இங்க வந்து மன்னிப்பு கேளுங்க. நீங்க என்னோட அம்மாவ அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கீங்கன்னு" அவ சொல்றா. "நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு அந்த ஆளு இன்னுமே கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோ அங்க ஆளுங்கள வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அவர அங்க வம்பு பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சதுமே, நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ இப்ப எப்படி ஹாப்பியா இருக்கேன்னு?" சொன்னதுமே, "என் லைஃப்ல இப்போ வரைக்கும் நான் இப்படி ஒரு ஹாப்பியா அனுபவிச்சதே கிடையாது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு" அவ சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட, "இந்த ஆள் வாழ்க்கை ஃபுல்லா இங்கேயே இருந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும்னு" சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும்போதே ஸ்லிப் ஆயி விழுக போகும்போது, நம்ம ஹீரோ வேகமா தூக்கிட்டு, "இதுக்கப்புறம் எத பத்தியும் நீ கவலைப்படாத. உன்ன பார்த்துக்க நான் இருக்கேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து அவள கூட்டிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அந்த ஷென்ன மீட் பண்றதுக்காக அவங்க சிஸ்டர் போயிட்டு, "ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. எல்லாமே கைய விட்டு போயிருச்சு" அப்படின்ட்டு சொன்னதும், "மரியாதையோட இங்கேருந்து போயிரு. நான் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்றத சொல்றான். "நானுமே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கா?" அப்படின்றத சொன்னதுமே, "நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ என்ன வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கீல" அப்படின்றத சொன்னதும், "நான் உன்ன லவ் பண்ணிட்டுருக்கேன். நீ ஏன் நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கிடையாது. உன்ட்ட நிறைய காசு இருக்குன்றதுக்காக நான் அப்படி வந்து சும்மா நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டுருந்தேன். எதுவும் கிடையாது. மரியாதையா இங்கேருந்து போயிருன்னு" சொன்னாலுமே, அவ கேட்காம அங்க கெஞ்சினதுமே, வேகமா அங்க பாட்டில தூக்கிட்டு அடிக்க போயிடுறான். அவ பயந்து போயிட்டு வேகமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. வீட்ல அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பையனுமே அங்க புலம்பி தள்ளிட்டுருக்காங்க. அவ எப்படி இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கலாம்? எல்லாமே கடைசியில இவ்ளோ கஷ்டப்பட்டுமே அவன் கை பக்கம் போயிருச்சே! நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க புலம்பி தள்ளிட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து, "நீங்க பேசாம எனக்கு ஒரு 50 மில்லியன் குடுத்துருங்க. நான் வந்து என்னோட அம்மாவோட சேர்ந்து அப்ராடுக்கு போணும். நான் வந்து பேசாம அவங்கள போட்டு தள்ளிடுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க 2 பேருமே அங்க டீல் வந்து பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்ல அங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ அப்படியே சைடா பார்த்துட்டே இருக்கான். "என்ன வந்து பார்த்துட்டே இருக்க? நேரடியா ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாமே! இப்படி வந்து ஓரமா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?" அப்படின்ட்டு சொன்னதும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பார்க்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவ அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே ரொமான்ஸா பேசினதும், ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "சரி ஓகே, முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் இப்போ போயிட்டு வரேன்னு" சொன்னதுமே அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின், "நீ வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹாப்பி ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றா. ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு இந்த பக்கம் போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க சிஸ்டர் கொலை பண்ண வரும்போது, நம்ம ஹீரோயின வந்து அங்க வந்து புடிச்சு அங்க ஹீரோவ வந்து தள்ளி விட்டுட்டு இவ போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறா. ஹீரோ கவலைப்பட்டு இங்க கத்திட்டு இருக்கான். "ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிறாத. நீ எந்திரி மொத" அப்படின்றத சொன்னா அவளுக்கு மூச்சு பேச்சே எல்லாமே போயிருது. வேகமா அவன் அங்க தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். "ப்ளீஸ் நீ இப்படிலாம் போயிறாத. நான் வந்து உன்னவே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இல்லாத லைஃப் என்னால வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து திரும்ப அவனுக்கு அந்த பழைய மாரி வந்துட்டு கை கால்லாம் நடுங்கிட்டு ஒரு மாரியா வந்துட்டு அந்த கோவத்துல என்னமோ மாரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துடுறாரு. "என்னாச்சு என் பொண்ணுக்கு?" அப்படின்ட்டு சொன்னதும், "என்னால தான் நடந்துருச்சு இந்த ஆக்சிடென்ட்" அப்படின்ட்டு சொன்னதுமே, அவர் கோவமாயிட்டு அங்க புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. "இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சா, கடைசியில திரும்பவுமே அவள என்ட்டருந்து பறிக்க பார்க்குறியான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறாரு. "ப்ளீஸ் நீங்க மன்னிச்சிடுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன்" அப்படின்றத சொல்றான். இறந்து போன்னு சொன்னதும், "அவளுக்கு என்னாச்சும் நான் கேட்டுட்டு தான் போவேன்" அப்படின்ட்டு சொன்னதுமே, அதுக்கப்புறம் அங்க நர்ஸ் வந்துடுறாங்க. 48 ஹவர்ஸ் டைம் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஞாபகம் வராம இருக்குன்னு சொன்னதுமே, யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா பார்த்தா அங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க சிஸ்டர புடிச்சு அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு அங்க வந்துட்டு அடிச்சிட்டுருக்காரு. அவ ரொம்ப வந்துட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டுருக்கா. அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்ற மாரி, நம்ம ஹீரோ, "நீ பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ட்ட இப்ப எவிடன்ஸ் இருக்கு. நீ சாகுற வரைக்கும் ஜெயில்ல தான் இருக்க போற" அப்படின்றத சொன்னதுமே, அவளுக்கு அங்க ரொம்ப பயமா
பயமாக ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளே! நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் உடனே வந்து ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு சொன்னதுமே இவள் எப்பயுமே வெளியவே வரக்கூடாது, அந்த மாதிரி செக்ஷனில் உள்ளே போட்டு இவளை வந்துட்டு உள்ளவே சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போனதுமே அடுத்து இன்னொரு வந்து பெரிய ஒரு ஆளுக்கு வந்துட்டு வைக்க வேண்டிய ஆப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தா அவங்க ஸ்டெப் மதருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஐயோ கடவுளே! அவளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பையன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ப்ரெட்டெண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியும். அவங்க வந்துட்டு சொல்லாத வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எந்த எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, நீங்கள் கூலாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடியை சமாதானப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ பார்த்தா நேராக அங்கே அந்த மெய்டை தான் போய் மீட் பண்ணுறான். உங்கள் பையன் வந்து என் கையில் தான் இப்போ இருக்கான், உன் பையனை காப்பாற்றணும்னா மரியாதையோட என்னை வந்து அன்றைக்கி கொலை பண்ண சொன்னது யாருன்னு நீ உண்மையை சொல்லிடு, இல்லைனா கண்டிப்பாக உன் பையன் இல்லாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அந்த லேடி பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என் பையனை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ வந்து இங்கே அவங்க ஸ்டெப் பிரதர் அவங்க ஸ்டெப் மதர் எல்லாத்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணியுமே உள்ளே தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அம்மா போய் மீட் பண்ணதுமே ப்ளீஸ்மா என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே எடுங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு அழுததும் நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னோட அப்பாட்ட சொல்லி எப்படியாச்சும் உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பிறகு அவங்க ஹஸ்பண்ட்டை போய் ப்ளீஸ் நம்ம பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னது, உன்னோட பொண்ணால் தானே நான் இன்றைக்கி இந்த நிலமையில வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. ஸோ இந்த லேடிக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே கத்தி எடுத்து குத்திடுறாங்க. என் பொண்ணை காப்பாற்ற மாட்டேன்னா நீயுமே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க அவசியம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஷென்னை போய் மீட் பண்ணி ப்ளீஸ் என் பொண்ணை வந்து காப்பாற்று அப்படின்றத சொன்னதும் நான் பாட்டு அவளோட இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன், உன் பொண்ணை வந்துட்டு நான் வந்து கூட இருந்தது தான் நான் பண்ண தப்பே, உன் பொண்ணுகிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே கிடையாது, எனக்கு ஒன்றும் அவள் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அவன் மேலேயுமே அந்த லேடி அட்டாக் பண்ணிவிட்டு என் பொண்ணை வந்துட்டு யார் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே அந்த ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க, வேகமாக வந்து கத்தியை வச்சுட்டு மிரட்டுறாங்க, நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு என் பொண்ணு ஜெயிலில் இருக்கா, ஸோ வந்துட்டு இவளுமே இந்த உயிரோடு இருக்க தகுதி கிடையாது, இப்போ தான் 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ வந்துட்டு ஒன்று ஒழுங்காக என் பொண்ணு ஜெயிலில் இருந்து இல்லை நான் அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கரெக்டாக முழிப்பு வந்ததுமே அவள் கையை பிடிச்சி வேகமாக கடிச்சு வச்சுடுறா. அந்த லேடியுமே கீழே போய் விழுந்ததுமே திரும்பவுமே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வேகமாக வந்து உடலை விழுந்துடுறான். பிறகு இவங்களை பிடிச்சி அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வந்து சாரி கேட்குறான், நான் வந்துட்டு உன்னை சரியாக பார்த்துக்காம விட்டேன்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறான். இங்கே ஜெயிலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த மெய்டு அவங்க ஸ்டெப் மதர் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உன்னால தான் நான் வந்தேன், என்னால் தான் நீ வந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே இருக்கா. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்கும்போது அவங்க அம்மாவுமே உள்ள உறவுமே அங்கே ரொம்பவே வந்து டென்ஷனாகி போயிடுது. கடைசியில் நம்மளை வந்துட்டு வெளியெடுக்க ஆளே இல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு அங்கே வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப நல்லாயிட்டா போல் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனுக்குமே ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, அவனோட பிஹேவியரே சரியில்லை, நீ வந்துட்டு அவன் கூட இருக்கிறது வந்துட்டு உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ பற்றியுமே அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆயிடுது இவன் என்ன போல் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து அந்த எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ ஆனால் அவன் அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறான். பாட்டிகிட்ட அங்கே பொக்கே கொடுத்துட்டாங்க, கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இப்போ பாட்டி நீ அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் எப்பயுமே அப்படின்றது சொன்னதும் நான் அதை பற்றி பேச வரல பாட்டி, அவன் கூட வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொன்னதும் உனக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பாட்டி வந்து அங்கே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. வீட்டுக்கு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வந்ததுமே ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே ஆக்சுவலாக வந்துட்டு என் பொண்ணு கூட உன் பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்க வேண்டியதே கிடையாது, அவங்க சிஸ்டர் கூட தான் மேரேஜ் நடக்க வேண்டியது, அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னோட பொண்ணு வந்து ஒரு ராயல் ஃபேமிலியில் வாழ வேண்டியவ, நான் வந்துட்டு எப்படி உனக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும், பிடிக்காத மேரேஜில் போய் இருக்க வைக்க முடியாது இல்லை, 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோ வேகமாக கையை பிடிச்சிக்கிறான். நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு
அசட்டு போனதுமே அவனுக்கு எதுவுமே பேச முடியல. ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தா எங்கள் பாட்டியை மீட் பண்ண வரும்போது அவங்க ரொம்ப ஜாலியாக அங்கே வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, "நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, நீ வந்துட்டு ஏன் வந்து கவலைப்பட்டுட்ருக்க, நான் எப்பயுமே உனக்காக இருப்பேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. அவர் ரொம்ப நல்லாப்பாவாக இருக்கார் பாட்டி, நீங்கள் மன்னிச்சிடணும்னு சொன்னதும் பாட்டிக்கு வந்துட்டு அதை மட்டும் ஆனால் ஏற்றுக்கவே முடிய மாட்டுது. பிறகு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் சுற்றுறான். அவனுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. இருந்தாலுமே என்ன பண்ண முடியும், பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக சூப் கொண்டு வராங்க. அப்போ ஸ்லிப்பாகி அங்கே வந்துட்டு ஹீரோயின் மேலே கொட்ட போயிடுது. ஆனால் ஹீரோ உடால வந்து விழுந்து அவன் கையில் சூப்பெல்லாம் பட்டதுமே ஹீரோயின் அங்கே பதறி போயிடுறா. வேமா அவனுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே வந்து அவனை வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா லைக் பண்ணாமல் இந்த லெவலுக்கு ஆட் பண்ண முடியுமா அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே நான் அவங்க ஃப்ரெண்டுக்குமே ஆக்சுவலாக அடிபட்டிருக்கும் போல். அவன் இதை பெருசாக எடுத்துக்காமல் ஹீரோயின் பக்கத்தில் வந்ததும் கையை மறைச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், "நான் இப்போ வந்து யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்" அப்படின்றத சொன்னதுமே அவனுக்குமே புரிஞ்சுக்குது அங்கே அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது. ஸோ வந்துட்டு நீ எப்பயுமே உன்னோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அதை தான் நான் விரும்புவேன் அப்படின்றத சொல்கிறான். கடைசி வரைக்கும் அவன் கையில் அடிபட்டதை அந்த பையன் வந்து சொல்லவே மாட்டான். ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டாகவே நம்ம எப்பயுமே இருக்கலாம் அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக சேர்ந்துருங்க அப்படின்றத சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்க சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி எல்லாருமே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. "அம்மா நான் வந்துட்டுருக்கேன்" அப்படின்றத சொன்னதுமே அப்பாங்க அதை பார்த்துட்டு பாட்டி கோவமாயிட்டு, "நீ என் அம்மானு கூப்பிட்ற வேலை வைக்காத" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவரும் அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அங்கே போகும்போது, "என்ன தைரியம் தான் நீ போயிட்டுருப்ப, பொண்ணுக்கு மேரேஜ் நடக்க போகுது, நீ வந்துட்டு முறைப்படி எல்லாத்தையும் இருந்து பண்ண வேண்டாமா, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒழுங்காக வந்து பார்க்காம நீ போவியா" அப்படின்றத சொன்னதும் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க போல் அவரை, அதனால தான் இப்படி பேசியிருக்காங்க. ஸோ அவருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. மேரேஜுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.